ராணி நேர்களுக்கு என்னோட இனிய வணக்கம். என்னோட பேர் கிருத்திகாராதாகிருஷ்ணன். நான் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு டிஷ் ஒன்று காமிக்க போகிறேன். எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும், அண்ட் தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து வீட்டில் இருக்கிற ஈஸியான பொருட்களை வச்சு ஒரு ரொம்ப டேஸ்டியான அற்புதமான ஒரு கேக் நம்ம செய்ய போகிறோம். 300 கிராம்ஸ் வாழைப்பழம், 120 கிராம் கோதுமை மாவு, 40 கிராம் மில்லட் மிக்சர் பவுடர், 20 கிராம் கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், ஒரு சிட்டிகை உப்பு, நாட்டு சர்க்கரை 75 கிராம், ஆயில் 2/3 கப், பெல்ஜியன் சாக்லேட் எசன்ஸ், நட் மிக்சர் 75 கிராம், சாக்லேட் சிப்ஸ் மற்றும் சாக்லேட் 50 கிராம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு 300 கிராம்ஸ் ஆஃப் வாழைப்பழம் வேணும். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கிற வாழைப்பழங்களை வந்து அழகாக நம்ம பொதுவாக வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட் சாலாடு இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி ஃப்ரூட் மிக்ஸ்ன்னு இப்படிலாம் நம்ம போடுவோம் நம்ம வீட்டில். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ரெசிபி நம்ம போட்டுக்கலாம். 300 கிராம் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் பனானா சாக்லேட் பனானா கேக்குக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வாழைப்பழம் கனிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக வரும் அது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 300 கிராம் வந்துருச்சுங்க. இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். சாதாரணமாக பனானா கேக் ரெசிப்பியில் வந்து இந்த டிப் மென்ஷன் ஆகாது. இதில் வந்து என்னன்னாக்க இந்த வாழைப்பழத்தை இப்படி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்காமல் கொஞ்ச நேரம் உங்களோட மைக்ரோவேவோ இல்லை கேக் அவனோ இல்லைனா லேசாக ஒரு கடாயில் போட்டு வதக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, உங்களுக்கு நம்பவே முடியாது உங்களுக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டிப், நோட் பண்ணிக்கோங்க. பனானா கேக் பண்ணும்போது வாழைப்பழத்தை கொஞ்ச நேரம் மைக்ரோவேவில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே அதோட ஓன் ஜூஸஸ்லேயே நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் மைக்ரோவேவ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக குக் ஆகி அதோட சுகர்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா கேரமலைஸ் ஆகி நல்ல ஒரு கேரமலி ஃப்ளேவர் வரும். அதுக்கு நேச்சுரல் கேரமலி ஃப்ளேவர், எசன்ஸ் ஆட் பண்ணாமல் ஒரு நேச்சுரல் கேரமலி ஃப்ளேவர் அண்ட் உங்கள் கேக்கோட டேஸ்ட்டை நல்லா ஒரு 10 மடங்கு அதிகரித்து காமிக்கும் அது. ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வைக்கிறோம். இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்து இது பியூர் கோதுமை மாவு, இது வந்து மில்லட் மிக்சர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு சிறிதளவு. ஓகே, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இது ஏற்கனவே ஒரு 4-5 தடவை சலிச்சாச்சுங்க. இன்னும் ஒரு தடவை நம்ம சலிச்சிடலாம். சலிக்கும்போது இந்த ஹைட் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஏர் உள்ள உங்களோட ரெசிபிக்குள்ளே நிறைய ஏர் போகும். ஏன்னா நம்மளுக்கு கேக் வந்து ஃப்ளஃபியாக இருக்கணும் இல்லையா, தடியாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து அது ஃப்ளஃபியாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி எவ்வளோ தூரம் ஏர் அதை இன்கார்ப்ரேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இது நல்லது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்க நல்லா வெந்திருக்கு வாழைப்பழம் அண்ட் நல்லா கேரமலைஸும் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆயில் ஆட் பண்ணிடுறோம். அதில் ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதை அழகாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் போட்டு நீங்கள் அதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஓகே, இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக
இது அரைச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த கேக்குக்கு வந்து இது நம்ம எக்லெஸ்ஸாக பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இதில் பனானா இருக்குது. பனானா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எக் ரீப்ளேஸ்மெண்ட் இன் பேக்கிங். எக்குக்கு பதிலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஃப்ரூட் பியூரி, முக்கியமாக வாழைப்பழம் எடுத்திங்கனாக்கா எக்குக்கு பதிலாக அது தாராளமாக அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரோட்டீன்னா எக்கு வந்து அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது ஒரு கேக்குக்கு. இப்போ வந்து இது வந்து நாட்டு சக்கரை, இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது ஒரு சாக்லேட் பனானா கேக்குங்கிறனால பெல்ஜியன் சாக்லேட் ஃப்ளேவர், ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவருங்க அது. அடுத்தது கொக்கோ பவுடர் இந்த மெயின் மிக்சரோடு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு, எப்போவுமே வந்து லிக்விடுக்குள்ளே தான் வந்து ட்ரை பவுடரை ஆட் பண்ணணும். ஓகேயா? இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கலரிக்கிட்டே இருக்கக்கூடாது. இல்லைனா சவுக்குன்னு ஆயிரும் கேக்கு. அந்த நம்ம பீட் பண்ணின ஏர் போகாத வண்ணத்தில் அப்படியே அதை வந்து நலுங்காமல் கலரி எடுத்துக்கணும். அது இதே பவுலில் நீங்கள் எடுத்துக்கிற சாக்லேட்ஸு, நான் அளவு சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி சாக்லேட்ஸ் அளவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நட்ஸ், என்னென்ன நட்ஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து முந்திரி, பாதாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து என்னென்னா, நான் வந்து நம்ம ரொட்டீனாக நம்ம ஈஸியாக, இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து இது மாதிரி சாக்லேட்ஸ் பேர் வந்து கேலட்ஸ்னு பேர். இதெல்லாம் வந்து பியூர் சாக்லேட், அதாவது நல்லா 75% மேலே இருக்கக்கூடிய கொக்கோ பட்டர். இது நம்ம நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய சாக்லேட்ஸ். எதை வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நான் உள்ளுக்குள்ளே நான் அப்படியே ஆட் பண்ணி விட்றேன். ஸோ தட் அங்கங்கே நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா அப்படியே சாக்லேட் ஊஸ் அவுட் ஆகி ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு. அண்ட் we are all familiar. நம்ம இந்த மாதிரி கேட்பரி சாக்லேட்லாம் நம்ம சாப்பிட்டு நம்ம வளர்ந்தனால நம்மளுக்கு அது வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்கும் அது. ஸோ எவ்வளோ சாக்லேட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு பிராண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டெக்ஸ்சர் எல்லாமே வரும். தண்ணி எவ்வளவு எடுத்துக்குதுங்கிறதும் ஒவ்வொரு மாவுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ கோதுமையும் எடுத்துருக்கோம், மல்டிகிரெயின் மிக்சர், மில்லட் மிக்சரும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இதையே வந்து நீங்கள் கப் கேக்ஸாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடிஷ்னலாக இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற சாக்லேட் மிக்சர் இருக்குது இல்லையா, அதை வந்து கொஞ்சோண்டு உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். மேலே டாப்பிங்க்கு நான் அதை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போது இதை ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு டின் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டின்னில் வந்து ஓகே, இது பேர் ஒரு லோஃப் டின் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பேப்பரை போட்டு ஆயில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தடவிக்கோங்க. ஆயில் கீழே பாத்திரத்து மேலே, ஏன் அப்படின்னாக்க இந்த பேப்பர் போய் ஒட்டணும். கரெக்டாக அப்படியே பாத்திரத்துக்கும் டின்னுக்கும் வித்தியாசமே தெரியாத மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இது வந்து அப்படியே போய் ஒட்டுறதுக்கு கீழே ஆயில், இந்த பேப்பர் வந்து இந்த கேக்கோடு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் ஆயில் போடணும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கு. நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க.
எடுத்துருக்கிற ஃப்ரூட் அண்ட் நட் மிக்சரை நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணிடுங்க. மேலே இந்த மாதிரி சாக்லேட்டை கூட மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வந்து ஒரு சூடான ஓவன், அதாவது 180 டிகிரிக்கு நீங்கள் ஓவனை செட் பண்ணிக்கோங்க. ஓவனில் நீங்கள் இதை வச்சு ஒரு 30 மினிட்ஸுக்கு நீங்கள் இதை வந்து 180 டிகிரி 30 மினிட்ஸ் தான் ஓவன் டைமிங். அதில் வச்சு நீங்கள் எடுத்துடலாம். கேக்கை எடுத்துகிட்டு நம்ம எப்படி டீமோல்ட் பண்ணுறது அப்படின்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம். எடுத்து இந்த மாதிரி இப்படி கைப்பிடி மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அப்படியே தூக்கிடலாம். நீங்கள் தூக்கிட்டு அப்படியே ஒரு காத்தோட்டமாக ஃபேன் போட்ட மாதிரி அதை வச்சுருங்க. அதை ஸோ தட் நல்லா கூல் ஆயிரும். உங்களுக்கு வெட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அது ஸ்லைஸ் பண்ணிடலாம். இதை பார்த்திங்கன்னா இந்த உள்ளெல்லாம் எவ்வளோ நல்லா வந்திருக்குது. ஸோ அதனால் ஐம் ஷுர் யூ வில் ரியலி என்ஜாய் இட். ஸோ இது மாதிரி இன்னொரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி வந்து இன்னொரு ஸ்பெஷல் டே அன்றைக்கி நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திக்கலாம்.